உத்தரப்பிரதேசம் இந்த பேரை கேட்டதும் ஒரு காலத்துல நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு பின்தங்கிய மாநிலம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. இந்தியாவின் விவசாய சக்தியா அது உருவெடுத்திருக்கு. எப்படி நடந்தது இந்த நம்ப முடியாத மாற்றம்? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிறத பார்த்து பிரமிக்கிறோம். ஆனா ஒரு 20 வருஷம் முன்னாடி போய் பார்க்கோமே, உத்தரப்பிரதேசம் அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? வளமெல்லாம் இருந்துச்சு, ஆனா மக்கள் கிட்ட வறுமை தான் மிஞ்சி இருந்துச்சு. நிலைமை எவ்வளவு மோசம்னா, 2 வேளை சோத்துக்காக மக்கள் அவங்க சொந்த ஊரையும் வீட்டையும் விட்டுட்டு தேசத்தோட மத்த பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்து போற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. சரி, இந்த மாற்றத்தோட ஆணி வேற புரிஞ்சிக்க நாம முதல்ல அந்த பழைய உத்தரப்பிரதேசத்தை பார்க்கணும். அப்போ அந்த மாநிலம் எப்படிதான் இருந்துச்சு? பிமரு, இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இது வெறும் ஒரு சுருக்கம் மட்டும் இல்ல, இது ஒரு காலத்துல பின்தங்கிய நிலைக்கு ஒரு குறியீடா இருந்துச்சு. அதாவது பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அப்புறம் உத்தரப்பிரதேசம், இந்த 4 மாநிலங்களோட முதல் எழுத்துக்களை வச்சுதான் இந்த பேரையே உருவாக்குனாங்க. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த குழுவுக்கே ஒரு காலத்துல உத்தரப்பிரதேசம் தான் தலைவ மாதிரி இருந்துச்சு. வளர்ச்சியே இல்ல, ஆனா குற்றங்கள் மட்டும் அதிகமா இருந்துச்சு. ஆனா எல்லா கதைக்கும் ஒரு திருப்பு முனை இருக்குமே, அப்படிதான் இங்கேயும் ஒன்று நடந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா 2017க்கு அப்புறம் உத்தரப்பிரதேசத்தோட ஒட்டுமொத்த கதையுமே மாற ஆரம்பிச்சது. இப்ப இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். 2017க்கு முன்னாடி குற்றங்கள் தான் அதிகம், வளர்ச்சி ரொம்ப கம்மி. ஆனா 2017ல ஒரு புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றதும் முக்கியமான சீர்திருத்தங்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு? குற்றங்கள் மேல கடும் நடவடிக்கை, உள்கட்டமைப்புல கவனம், பொருளாதாரம் ஒரு புத்துயிர் பெறுது. ஒரு காலத்துல மாஃபியாக்களோட கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு மாநிலம் சட்ட ஒழுங்கு வளர்ச்சின்னு பயணிக்க ஆரம்பிச்சதுக்கு அடையாளம் தான் இந்த புது புது ஏர்போர்ட்ஸ் மாதிரி விஷயங்கள். இந்த மாற்றத்தோட தாக்கத்தை பாருங்க. வெறும் 10 வருஷத்துல மாநிலத்தோட ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரட்டிப்பாகியிருக்கு. சும்மா இல்ல, இன்னைக்கு இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரங்கிற இடத்துக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தோட போட்டி போடுற அளவுக்கு உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருக்கு. சரி, இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு எது மைய புள்ளியா இருந்துச்சு? அதோட இதயம் எதுன்னு கேட்டா ஒரே பதில் தான், விவசாயம். வாங்க, உத்தரப்பிரதேசம் எப்படி இந்தியாவின் ஃபுட் பவுல், அதாவது உணவு கிண்ணமா மாறுச்சுன்னு பார்க்கலாம். ஆமா, இந்தியாவின் ரொட்டி கூடைன்னு இப்ப அதுக்கு ஒரு பட்ட பேரே இருக்கு. சும்மா சொல்லல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டோட மொத்த உணவு தானிய உற்பத்தியில கிட்டத்தட்ட 18%. யோசிச்சு பாருங்க, 18% ஒரே ஒரு மாநிலத்திலிருந்து வருது. இப்போ நாம பார்க்க போற இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். 54.5%. இது என்ன தெரியுமா? இதுதான் நம்ம நாட்டோட மொத்த கரும்பு உற்பத்தியில உத்தரப்பிரதேசம் மட்டுமே கொடுக்கிற பங்கு. அதாவது இந்தியாவில் விளையிற மொத்த கரும்புல பாதிக்கு மேல இங்கிருந்து தான் வருது. அப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான சர்க்கரையில இவங்களோட பங்கு எவ்வளோ பெருசுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதனாலதான் கரும்பு உற்பத்தியில உத்தரப்பிரதேசம் தான் சந்தேகமே இல்லாம நாட்டோட நம்பர் 1. ஆனா கதை இதோட முடியல. இந்த டேபிளை பாருங்க. கரும்பு மட்டும் இல்ல, உருளைக்கிழங்குல 40%, கோதுமையில 35%க்கும் மேல, பால் உற்பத்தியில 20%ன்னு பல முக்கியமான பொருட்கள்ல உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்துல இருக்கு. அரிசியில கூட 2வது இடம். இதுதான் அவங்கள ஏன் இந்தியாவின் உண்மையான உணவு கிண்ணம்னு சொல்றாங்கன்னு நமக்கு புரிய வைக்குது. இந்த சார்ட்ல அந்த மாற்றம் ரொம்ப தெளிவா தெரியுது. 2017க்கு முன்னாடி இருந்த உற்பத்தியை விட 2017க்கு அப்புறம் உற்பத்தி கிட்டத்தட்ட இரட்டிப்பா இருக்கு. இது உணவு தானியங்கள்லயும் சரி, பால் உற்பத்தியிலும் சரி. இது சாதாரண வளர்ச்சி இல்ல, ஒரு பிரமிக்க வைக்கிற வளர்ச்சி. அப்போ இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற சக்தி என்ன? இதோட ரகசியம் என்ன? வாங்க, இதுக்கு காரணமான அரசாங்க கொள்கைகளையும் அந்த மாநிலத்துக்கு இயற்கையாக கிடைச்ச வரங்களையும் பத்தி பார்க்கலாம். பாருங்க, இந்த வளர்ச்சி தானா நடக்கல. இதுக்கு பின்னாடி தெளிவான திட்டமிடல் இருக்கு. முதலாவது, விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி. PM கிசான் திட்டம் மூலமா கிட்டத்தட்ட 2.86 கோடி விவசாயிகளுக்கு 80,000 கோடி ரூபாய் போய் சேர்ந்திருக்கு. அடுத்து நீர்ப்பாசனம். 31 பெரிய நீர்ப்பாசன திட்டங்களை முடிச்சதால 42 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம PM குசும் திட்டம் மூலமா 93,000க்கும் மேற்பட்ட சோலார் பம்புகள், அப்புறம் 6,600 குழாய் கிணறுகள் இலவசமா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி திட்டமிட்ட முயற்சிகள் தான் விவசாயிகளுக்கு புது பலத்தை கொடுத்து உற்பத்தியை அதிகமாக்கி இருக்கு. அரசாங்க கொள்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்துக்கு இயற்கையே ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய விவசாய நிலப்பரப்பு அங்கதான் இருக்கு. மாநிலத்தோட மொத்த இடத்துல 68% விவசாய நிலம்தான். அதுவும் கங்கை யமுனை நதிகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த வளமான இந்தோ கங்கை சமவெளி, அதுதான் அவங்களோட விவசாய வெற்றிக்கு உண்மையான அடித்தளம். சரி, இதுவரைக்கும் நாம வளர்ச்சியையும் அதுக்கான காரணங்களையும் பார்த்தோம். இப்ப நம்ம பார்வையை கொஞ்சம் மாத்தி இந்த மாநிலம் எதிர்காலத்துல சந்திக்க போற சவால்கள் என்னென்னு பார்க்கலாம்.
இவ்வளவு பெரிய வெற்றி கதைக்கு பிறகும் ஒரு முக்கியமான கேள்வி நம்ம மனசுல எழும்புது. இந்த வேகமான வளர்ச்சி நிஜமாவே நீடிக்குமா? இது ஒரு நிலையான வளர்ச்சியா? இந்த கேள்விக்கான ஒரு பதில இந்த திட்டத்துல பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் 100% கழிவுநீரை மறுசுழற்சி செய்யணும்னு ஒரு லட்சிய திட்டத்தை வச்சிருக்காங்க. இது சரியா நடந்தா நதிகள் சுத்தமாகும், விவசாயிகளுக்கு அதிக தண்ணி கிடைக்கும், சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இது ஒரு பக்கம் இருக்கிற நம்பிக்கை. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. இந்த ஆதாரம் எச்சரிக்கிற மாதிரி இந்த திட்டத்தை சரியா செயல்படுத்தலனா அந்த தண்ணிய வச்சு விளையிற உணவு நச்சுத்தன்மையா மாறலாம். இது பெரிய பொது சுகாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கலாம். நிலத்தடி நீரும் பாதிக்கப்படலாம். இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். இப்ப நாம இந்த மாற்றத்தோட பெரிய சித்திரத்தை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தோட இந்த வளர்ச்சி இந்தியாவோட பொருளாதார வரைபடத்தையே எப்படி மாத்தி அமைக்குதுன்னு பார்ப்போம். நினைவிருக்கட்டும், ஒரு காலத்துல பிமுருன்னு சொல்லப்பட்ட இந்த மாநிலம் இன்னைக்கு ஒரு பொருளாதார போட்டியாளரா வளர்ந்து நிக்குது. தமிழ்நாடு மாதிரி சக்தி வாய்ந்த மாநிலங்களோட 2வது ஜிடிபி இடத்துக்காக போட்டி போடுது. இது தேசிய பொருளாதாரத்துல ஒரு முக்கிய சக்தியா மாறி பாரம்பரிய பொருளாதார கட்டமைப்பையே கேள்விக்குட்படுத்துது. கடைசியா இந்த மொத்த கதையும் அதோட ஆரம்ப புள்ளிக்கு கொண்டு வருவோம். மக்கள் எதுக்காக புலம்பெயர்ந்தாங்க? ஒரு நல்ல வாழ்க்கைக்காக. இப்போ இந்த பெரிய பொருளாதார மாற்றம், இந்த வளர்ச்சி எல்லாம் இறுதியா அந்த புலம்பெயர்வை நிறுத்துமா? அந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையில இது உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துமா? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி.